என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல மொறுமொறுன்னு நல்ல ஒரு ரெசிபியான பாவக்காய் சிப்ஸ் தான் பண்ண போகிறோம். சிப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இது வறுவல்னு சொல்லிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள், சோம்புத்தூள் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, டீஸ்பூனில் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் திக்காக கொஞ்சம் புளி. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரொம்பவும் புளி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் புளி கம்மி பண்ணால், இல்லாட்டினா சட்டியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு நான் பருப்பு ரசம் வச்சுருக்கேன், தயிர். ரொம்ப போட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கேன். ரொம்ப போட்டால் அப்படியே அந்த ஒரு மாதிரி சதன்னு ஆயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம மொறுமொறுன்னு பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார், மொத்தம் வெஜ்ஜுக்கே எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.